மேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. சென்னையிலிருந்து 990 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்றும் இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து நாளை மறுநாள் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுப்பெறும் என்றும் தொடர்ந்து 28ஆம் தேதி தீவிர புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வங்கக்கடலைப் போலவே மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு திசையில் தாழ்வு மண்டலம் நகரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மாநில அவசரகால கட்டுப்பாட்டு மையத்தில் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வடகிழக்கு பருவ மழையையும் மோன்தா புயலையும் எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நிவாரண முகாம்களுக்கு வரும் மக்களுக்கான உணவுப் பொருட்களை தயார் நிலையில் வைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், கடலுக்கு சென்றுள்ள மீனவர்கள் உடனடியாக கடலுக்கு திரும்ப வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அக்டோபர் 1ஆம் தேதி முதல் மழை பாதிப்பால் 31 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 485 கால்நடைகள் மற்றும் 20,425 கோழிகள் இறந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.